இன்றைக்கு அற்பமாய் தெரிந்தாலும், இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும், கண்டிப்பாக கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அப்படியே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இந்த சொப்பனம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த ரெண்டு விதமான அந்த சொப்பனம் அவனை தன்னுடைய சகோதரரை பார்க்கலும், தான் கூட பிறந்த எல்லாரை விட, தான் கூட வளர்ந்த எல்லாரை காட்டிலும் பாருங்கன்னா ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் அவனை உட்கார வச்சிருச்சு. அப்போ இந்த சொப்பனம் தரிசனம் அப்படின்றது ஒன்று தான். அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும்னா, ஒன்று நம்முடைய கனவுல வருகிற சொப்பனம்னு ஒன்று இருக்குது. கனவுல காண்றதுக்கு பேரும் சொப்பனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம மறந்து உட்காரும்போது சொல்லுவாங்க, என்ன பகல் கனவா பகல் கனவா அப்படின்னா. இந்த பகல் கனவா அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க தூக்கத்துல அவர்களுக்கு மிஞ்சி அவர்களுக்கு தெரியாம வருகிறது ஒரு சொப்பனம். ஆனா இந்த பகல் கனவு அப்படின்றது அவர்களுக்கு தெரியாத வருகிறது அல்ல, அவங்களுடைய யோசனையை தான் உலகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பகல் கனவு காண்றீங்க. அப்போ அந்த கனவு அப்படின்றது இரண்டு விதமான வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை அறியாமலே நம்ம தூங்கும் போது நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி, நம்முடைய யோசனைக்கு மிஞ்சி அதுவாய் வருகிற ஒரு கனவு இருக்கிறது. இன்னொரு கனவு என்ன கனவு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளே உருவாக்கி கொள்ளுகிற ஒரு கனவு இருக்கிறது. என்னுடைய யோசனையின்படி ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த கனவை உருவாக்குறேன். ஆனா என்னுடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சொப்பனத்தை மட்டுமல்ல, நம்முடைய தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தரிசனங்களையும் ஆண்டவர் அவர் கணக்கில் வைக்கிறார். நம்முடைய தரிசனங்களை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த யோசேப்பை அவனுடைய சொப்பனம், அவனுடைய தரிசனம் அவ்வளவு ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்குமானால், நம்ம இன்றைக்கு யாரா இருக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய சொப்பனம் காண்கிறவர்களாய், தரிசனம்